வனாந்தரத்தில் ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் மோசே வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை தட்டி எழுப்பணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க ஆண்டவரே, நான் ஆல்ரெடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் திரும்ப 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 மோசையை பார்த்து சொல்கிறார், இல்லைப்பா இல்லைப்பா, உன் மேலே பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன், நீ வா நீ வா, உன்கிட்ட நான் பெரிய பொறுப்பு கொடுக்குறேன்னு சொல்லும்போது மோசே வாயை திறந்து சொன்னதெல்லாம் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, வேண்டாம் வேண்டாம், வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை ஆண்டவரே, எனக்கு என்னமோ போயிருச்சு ஆண்டவரே. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் திரும்ப 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 எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் அவனை விட்டாரா? ஆண்டவர் அவனை விட்டாரா? கண்டிப்பாக விடவே இல்லை, கண்டிப்பாக விடவே இல்லை. 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தரவனை தலைவனாய் மாற்றிட்டு தான் கர்த்தரவனை எடுத்துக்கிட்டாரு. அந்த தேவனை தான் இன்றைக்கு ஆராதிக்கிறோம். நான் நம்புறேன் யாராவது ஒருத்தர் நீங்க ஒருவேளை இன்னைக்கு அதே சிச்சுவேஷன்லாம் வந்திருக்கலாம், பாஸ்டர் என்ன உற்சாகப்படுத்த வேண்டாம், என்ன உற்சாகப்படுத்தாதீங்க ஆண்டவரே, என்ன உற்சாகப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? வேற யாரையாவது ஒரு 4 பேரை தட்டி கொடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப மோசமான ஆளு, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், அதனால என்னெல்லாம் நீங்க தட்டி கொடுக்கறது வேஸ்ட், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உந்த மோசையை தேடி வந்திருக்கிறார். இல்ல நடக்கும், அந்நிய கண்கள் அல்ல, உங்க கண்கள் அதை பார்க்கும், உங்க கண்கள் பார்க்கும். ரெண்டாவதாக இந்த மோசே வந்து எவ்வளோ பெரிய டவுன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த டவுன் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய கனவெல்லாம் என்ன பச்சுன்னா போயிடுச்சு, அவனுடைய கனவெல்லாம் சிதைக்கப்பட்டுச்சு, அவனுடைய கனவுகளுக்கு வந்து உயிரே கொடுக்கல, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிட்டோன்னு, நம்ம ஆசைப்படுறது எதுவுமே நடக்காதுன்ற ஒரு முடிவு வந்துட்டான். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வசனம், மோசே எகிப்தியனுடைய சகல சாத்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், மோசே எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். பாருங்க, இந்த மோசையை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஓ இவன் வந்து ஒருவேளை பேச தெரியாத ஆளோ, இவனுக்கு உண்மையிலே வாய் திக்கிட்டே இருக்குமோ, இவனால பேச முடியாது போல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே என்கிற இந்த கேரக்டர் வந்து நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. யார் தெரியுமா? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலையும் கற்பிக்கப்பட்டு, அப்படின்னா எகிப்தியர்களுக்கு இருக்கிற படிப்பினை அப்படின்றது, அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அப்படின்றது வந்து பெரிய பெரிய புத்தகங்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் கிட்டத்தில் படித்தது அத்தனையும் படித்து தேர்ந்து, படித்தது மட்டுமல்ல வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய, நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளவன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நிறைய பேர் இருப்பாங்களே, எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியும், அவனுக்கு செய்ய தெரியும், அவன் ஒரு பெரிய படிப்பாளி, அவன் ஒரு பெரிய திறமசாலி, அவன் எதை வேணாலும் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், அவனுடைய சின்ன வயசில் அவன் படித்த படிப்பு எதுவுமே அவனுக்கு கை கொடுக்காம, அவனுடைய திறமைகள் எதுவுமே கை கொடுக்காம, இன்னைக்கு இங்கே மீதியான் தேசத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கான்னா, ஜீரோவாக உட்கார்ந்துருக்கிறான். அவனை தேடி அவனை பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் கிருபையாய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிலைவரமாக இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேர் அந்த பிரசன்னம் மார்போடு அப்படியே அணைக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேருடைய தலையின் மேலே அவருடைய கரத்தை வைக்கிறத நான் உணர்றேன். அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ பெரிய திறமைசாலியாக இருக்கலாம், பெரிய திறமைசாலியாக இருக்கலாம். பாஸ்டர், இந்த மோசையினுடைய வாழ்க்கை தான் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை. நான் ரொம்ப நல்லா பாடுவேன்,
நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எல்லா இடத்துலையும் நான் ஃபஸ்ட்டு, என் வீட்டில் நான் தான் நல்ல எல்லாத்துலேயும் ரொம்ப ஞானமாக இருக்கிற ஆள் நான் தான். என்னை பார்த்து நல்லா இருப்பேன்னு சொல்லாதவங்களே இல்லை பாஸ்டர். என்னை பார்த்து நிறைய டீச்சர்ஸ் நீ நல்லா வருவேன்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னை விட்டு எல்லாமே போயிருச்சு. என்னுடைய திறமை எனக்கு போயிருச்சு, என்னுடைய அழகு என்னை விட்டு போயிருச்சு, என்னுடைய பர்சனாலிட்டி என்னை விட்டு போயிருச்சு, எல்லா பலனும் என்னை விட்டு போய் இன்றைக்கு மோசையை போல ஏதோ ஒரு ஓரத்தில் இனி நான் எழும்புவது கடினம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய, உன்னுடைய மகனை, உன்னுடைய மகளை இப்பொழுது கர்த்தருடைய கரம் வந்து தொட்டு அந்த மோசைக்கு ஒரு அழைப்பு கொடுத்தது போல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் கரங்களை தட்டி அவர் மறுபடியும் உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் திறமைகளை தரப்போகிறார். மனிதனால் கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை அல்ல, தேவனால் கொடுக்கப்பட போகிறது. கர்த்தர் இனி உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தரப்போகிறார். கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. உலகத்திலே இருக்கிற படிப்பினால் வருகிற திறமை, உலகத்திலே இருக்கிற கோச்சஸ்னால வருகிற திறமை அது வேறு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. தாவீதுனுடைய சகோதரர்களுக்கு கிடைச்ச திறமை அந்த திறமை தான். தங்களுடைய படிப்பினையினால, தங்களுடைய கோச்சஸ்னால வந்த திறமை அந்த திறமை. ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திறமை யாராலையும் கொடுக்கப்பட்டது அல்ல, தேவனாலே கொடுக்கப்பட்டது. அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். நான் நம்புகிறேன் உலகத்திலே உங்களுக்கு கிடைச்ச எந்த திறமைகளும் உங்களுக்கு கை கொடுக்காவிட்டாலும் இந்த இரண்டாவது நாள் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு திறமையை கொடுப்பேன். கர்த்தர் உங்களுக்கு திறமையை தருவார். உங்கள் வாயோட கர்த்தர் இருந்து பேசுவார். உங்களுடைய கையிலே இருக்கிற கோல் அற்புதத்தின் கோலாய் மாறும். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு திறமையை கர்த்தர் தருவார். நம்புறவங்க கரங்களை தட்டி நம்புறேன். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்தாதி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அழகும் கைவிடவே மாட்டி பாடும். சொன்னதை செய்யும் அழகும் என்னை கைவிடவே மாட்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை, நீங்க எவ்வளவு டீப்பா சோர்ந்து போனாலும் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புவேன்றத கர்த்தர் நிரூபிக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு பெரிய சோர்வு என்ன அப்படின்னா, என்னுடைய கனவுகள் எல்லாம், என்னுடைய ஆசைகளெல்லாம் நிராசையாக்கப்பட்டதுனால அவன் ரொம்ப சோர்ந்து போயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. படித்த படிப்பெல்லாம் வேற, அது போயிடுச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக இவனை மாதிரி திறமைசாலி யாருமே இல்லை, இவனை மாதிரி டேலண்ட் உள்ளவன் யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய ஒரு டேலண்ட் கூட இவனுக்கு என்ன பண்ணலை சொல்லுங்களேன், கை கொடுக்கவே இல்லைங்க. ஒரு டேலண்ட் கூட கை கொடுக்கல. இன்னைக்கு எங்கேயாவது மேடை போட்டு அவர் பேசுறாரா மோசை அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு யாருக்காவது 10 பேருக்கு உட்காந்து மோசை வந்து பாடம் நடத்துறாருன்னு கேட்டால் கிடையாது. ஆனால் படித்ததெல்லாம் இதுக்காக தான், அவருக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இதற்காக தான். ஆனால் அவருடைய எந்த டேலண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? மாமனாருடைய ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவர் படித்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய டேலண்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. யாரோ ஒருத்தரை கர்த்தர் இன்னைக்கு தேற்றிட்டே இருக்கிறாரு. பாஸ்டர் இந்த மோசை, அதுதான் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர்,
நான் தான் பாஸ்டர். ஆனால் உங்கள் மேலே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய், சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். நீங்கள் படித்த படிப்பை காட்டிலும், நீங்க வளர்த்தி கொண்ட திறமையை காட்டிலும் அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற திறமை உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போய் விடும். உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுத்த படிப்பை விட, உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுத்த திறமையை விட அவன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிற கிருபை அவனை எட்டாத உயரத்திற்கு கொண்டு போகும். பிரதர், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த 7 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷனை நீங்க பார்ப்பீங்க. இது கர்த்தரால் உண்டாகிறது. கரங்களை தட்டி நம்புறேன், 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 நம்புறேன் முழு பலத்தோடு. ஹல்லேலூயா.